தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக, ஆண்டவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய், ஆண்டவர் தம்முடைய திட்டங்களை நமக்கு தெரியப்படுத்தத்தக்கதாக, வெளிப்படுத்தத்தக்கதாக, அதற்கேற்ப நம்மை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போன்ற ஆற்று தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போன்ற ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதையிலே நடக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இடைப்படும், உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்.
நாங்கள் உம்முடைய சத்தியத்தை அறிந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீர் எங்கள் உள்ளங்களை ஆண்டவரை தூய்மைப்படுத்தும்படியாய், எங்கள் செவிகளை திறக்கும்படியாய், எங்களுடைய மனக்கண்களை ஆண்டவரை திறந்தருளும்படியாய் உம்மிடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிற வாய்ப்பை கர்த்தர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். மாத்திரமல்ல, நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்திக்க கர்த்தர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தபடியினாலே அவரை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை காணிக்கையாக்கலாம். அதே போல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், உங்களுடைய சபை மணியம் பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், மாத்திரமல்ல இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள் அனைவரையும் நாங்கள் நன்றியோடு வாழ்த்துகிறோம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் செய்வோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பெரிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன என்று பார்த்தால், ரீரீடிங் த ஸ்கிரிப்சர் வித் தி ரிசன் லார்ட். அதாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு வேதத்தை மறு ஆய்வு செய்தல். மீண்டும் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு காரியத்தை இந்த தலைப்பு நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி, அந்த ஆதார வசனத்தை நாம வாசிக்க நாம் கேட்கலாம். ஆமா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்புறம் கர்த்தருடைய சாட்சி பேதைகளை ஞானியாக்குகிறதாக இருக்கிறது என்று நமக்கு வார்த்தை வெளிப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் செய்தியை நானா பேசிட்டு போக மாட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் கேள்வி கேட்பேன், நீங்க கேள்விக்கு என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். ஆனா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா தெரியாது? ஏன் தெரியாது? சரி சரி, ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, பயம், அச்சம். ஐயோ தப்பாயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, நீங்க என்ன பதில் சொன்னாலும் நாங்க என்ன சொல்ல மாட்டோம்? தப்புனே சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாங்க தப்புனே என்ன பண்ண மாட்டோம்? தப்புனே என்ன பண்ண மாட்டோம்? சொல்ல மாட்டோம். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று வார்த்தை வெளிப்படுகிறது. எப்படி குறைவற்றது? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எப்படி குறைவற்றது?
வசனம் என்ன சொல்லுது? ஐயையோ, வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது அப்படின்னு சொல்லுங்க. எப்படி குறைவற்றது நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும் இந்த வகையில் அது குறைவற்றதுங்க என்று நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது. நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க இல்லையா? நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? நம்ம சபை ரொம்ப பழமையான சபை. நாம தொடர்ந்து வார வாரம் என்ன பண்றோம்? செய்திய கேட்கிறோம். எதன் அடிப்படையில கேட்கிறோம்? வேதத்தின் அடிப்படையில கேட்கிறோம் இல்லையா? அப்ப அனுபவம் என்ன? எனக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? பரிசுத்த வேதாகமத்தோடு எனக்கு என்ன உறவு இருக்கிறது? நான் பரிசுத்த வேதாகமத்தை என்னவென்று பார்க்கிறேன். சரி சரி, ஓகே, ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கலாம், தப்பு கிடையாது. சரி, எப்படி குறைவற்றது நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? அது கூட சொல்ல மாட்டேன்னா எப்படி? அது இப்ப நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க சொல்லனா என்ன பண்ணிருக்கணும்? நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதுவும் சொல்லல, நானே கேட்கிறேன், நான் சொல்லட்டுமா அப்படின்னா அதுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். சரி சரி, இப்ப வரீங்க, நீங்க லைனுக்கு வரீங்கன்னு நினைக்கிற, கொஞ்சம் கொஞ்சமா வரீங்க, வந்துருவீங்க. ஆனா என்னன்னா, எனக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால தான் பிரச்சனை. உங்களுக்கும் நேரம் பத்தாது. சரி சரி, நல்ல கவனிங்க. சூரியன் எதற்காக படைக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியுமா? சூரியன் எதற்காக? வெளிச்சத்திற்காக. வெரி குட், எல்லாரும் நல்ல பதில் சொல்றீங்க. சிரிச்சிங்கன்னு வேற பதில் சொல்றீங்க. ரைட்டா? கரெக்டா? எல்லாரும் ஓகேவா? வெரி குட், எல்லாரும் ஆதரிச்சுட்டாங்க. வாசிங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வாசிங்க. வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. கரெக்டா? சரி, இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக. தம்பி கொஞ்சம் முன்னாடி வந்துருமா? நீதான் நீ 2வது இருக்கிறே, நீதான் இங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருமா? இங்க வந்துடும். நான் உன்னை பார்க்கல, இங்க வையன், முன்னாடி வந்துடும். உன்னதான் இங்க முன்னாடி முன்னாடி வா, முன்னாடி. வாசிங்கம்மா. அங்கதான் உட்காரு. வசனத்தை கேட்கணுமா, சிரிக்க கூடாது. ரைட்டா? எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியல. சரியா? வாசிங்க. இரவுக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுது என்றார். 19வது வசனத்தை வாசிங்க. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி நாலாம் நாள் ஆயிற்று. இப்ப முதல் நாள் என்னத்தை உண்டாக்குனாரு? என்னம்மா? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சத்தை உண்டாக்கினார். 4வது நாள் என்ன உண்டாக்குனாரு? ஐயோ, என்னம்மா? என்ன உண்டாக்குனாரு? என்னது? ஒண்ணும் கேட்கல, எனக்கு கேட்க மாட்டேங்க.
இரவும் பகலுமா உண்டாக்குனாரு? ஐயோ, மறுபடியும் வாசிக்குமா 14வது வசனத்தை. உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர் உண்டாக கடவுது. ரைட்டா? என்ன சுடர்? என்ன சுடர்? சூரியன்மா. சூரியன் பெரிய சுடர் இல்லையா? சூரியன் அதுதான் சுடர் இல்லையா? சுடர்கள் உண்டாக கடவுது அப்படித்தானே போட்டிருக்கு. ஆமா தானே? நீங்க வசனத்தை சரியாவே வாசிக்க மாட்டேன்றீங்களே. சுடர்கள் உண்டாக கடவுது. சுடர்கள் என்றால் சூரியன் சந்திரன். உண்மையா இல்லையா? உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சூரியனுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. நாம தான் சம்பந்தப்படுத்தி உட்காந்துக்கிறோம். யார் சம்பந்தப்படுத்துறது? நாம தான். ஆனா தேவன் சம்பந்தப்படுத்தவில்லை. ஆண்டவர் எதற்காக சூரியனை படைத்தார்? அந்த கேள்வி தெரியுமா உங்களுக்கு? எதற்காக சூரியனை படைத்தார்? ஐயோ, என்ன இப்ப அதான் நான் சொல்லிருக்கிறேன். வெளிச்சத்துக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இல்லை. முதல் நாள் என்னமா உண்டாச்சு? வாசிங்க மறுபடியும் 3-4 வசனங்களை. ஆமா, போதுமா? ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அது சூரியனால வெளிச்சம் கிடையாது. அதுக்கு ஆதாரத்தை தான் எங்க பாக்குறோம் அப்படின்னா, 4வது நாள் தான் சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் உருவாக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:7 வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இப்ப நாம ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக படைத்திருக்கிறார். ஆனா நாம தான் என்ன பண்ணிருக்கிறோம்? தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. ஏன் நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இப்ப நினிவே என்று சொன்னால் யார் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? வெரி குட். ரைட்டா? யோனாவை ஞாபகத்துக்கு வருது. அப்ப நாகும் எங்க போனாரு? வாசிங்க. நாகும் 1:1 வாசிங்க. சீக்கிரம். லேட் பண்றீங்களே. நீங்க லேட் பண்ணா நானும் லேட் பண்ணிடுவேன். நினிவேயின் பாரம். போதுமா? சரி, நீ முழுசா படிக்க கூட வேணாம். இப்போ நாகும் என்ன ஆரம்பிக்குது? வசனமே எப்படி ஆரம்பிக்குது? நினிவேயின் பாரம்னு ஆரம்பிக்குது. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நினிவேன்னா யாரெல்லாம் சொல்லணும்? யோனாவையும் சொல்லணும், நாகுமையும் சொல்லணுமா இல்லையா? நாம என்னன்னு யாரை சொல்லி கொண்டிருக்கிறோம்? யோனாவை மட்டும்தான் தெரியும் நமக்கு. நாகும் நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா நாமளும் படிச்சு தெரிஞ்சுக்கல. சொல்லி கொடுக்குறவங்க என்ன பண்ணல? நீங்க நாகுவை பத்தி யாரும் சொல்றதும் கிடையாது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, வெறும் ஆசீர்வாதம், நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியே நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்படியே வாழ்ந்துட்டோம். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தை நாம் எத்தனை பேரு, நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் அனுதின தியானமாக பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்கள்? யாரும் இல்லை. வெரி குட். ஒருத்தர் கை தூக்குறார். 2 ரைட். 2 பேர் தான் தூக்குறாங்க. ரைட்டா? சரி. குடும்ப ஜெபம் நடக்குதா நம்ம குடும்பங்கள்ல? இல்ல, அதுவும் நடக்கு. அதுவும் ஒருத்தர் 2 பேர் தான் கை தூக்குறாங்க. சரி, ரைட். இப்ப
இது இந்த விஷயத்தை எப்ப நம்ம மாத்துறதா உத்தேசம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவருடைய வருகை சமீபமா தெரியுமா? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார்னா தெரியுமா? நமக்கு வரப்போறார், சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு அடையாளம் எல்லாம் என்ன? பரிசுத்த வேதாகம் சொல்லுது, நிறைய அடையாளங்களை சொல்லுகிறது. அந்த அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு பிரத்யட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்போதிலிருந்து அந்த பிரத்யட்சமான அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் 2010 ஆண்டிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் போய் கொஞ்சம் தீவிரமாக ஆனது எப்போ இருந்து தெரியுமா? 2020 தீவிரப்பட்டது. எந்த அடிப்படையில சொல்லுங்க பார்க்கலாம். 2020 என்ன நடந்தது? கொரோனா, ரைட்டா? கொள்ளை நோய் வந்தது. கொள்ளை நோய் வந்துச்சா? கொள்ளை நோய் வந்து என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்ததுன்னா தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு? கொள்ளை நோய் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 100 வருஷம் ஆயிடுச்சா? எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் தான் ஆகுது, ரைட்டா? அது நமக்கு யாருக்கும் மறக்கல. இந்த குழந்தை பார்த்திருப்பான் கொரோனாவை, இந்த குழந்தை பார்த்திருப்பான் இல்லையா? எல்லாரும் பார்த்தோம். நாம யாருமே பார்க்காதவங்க யாருமே கிடையாது. 2020 வந்தது கொரோனாவில. எவ்வளவு கொடுமை என்பது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கொடூரம் என்று தெரியுமா? மரணங்கள் எவ்வளவு நிகழ்ந்தது தெரியுமா? நான் உங்களுக்கு முன்பே சொல்லி இருக்கிறேன், 46.5 லட்சம் பேர் இந்தியாவில் மட்டும் மரணித்தார்கள். எத்தனை லட்சம்? 46 லட்சம் மக்கள். ஆனா அரசாங்கம் நமக்கு கணக்கு சொன்னது வெறும் 5 லட்சம் மட்டும்தான். தெரியுமா உங்களுக்கு? சரி, மரித்தவர்களை எப்படி அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி அடக்கம் பண்ணாங்க? குழி வெட்டி போட்டாங்களா? உறவுக்காரங்க போனாங்களா? அப்ப இவ்வளவு கொடுமை விஷயங்களை நடந்தும் நான் மாற மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா எப்படி அது? இன்னைக்கு டெல்லியில வெள்ளம், மியான்மர்ல பூமி அதிர்ச்சி, அர்ஜென்டினாவில பூமி அதிர்ச்சி, சிலியில பூமி அதிர்ச்சி, ரைட்டா? சைனாவுல வெள்ளம், ஜப்பான்ல ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கமே அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வெகு விரைவில் வரப்போகிறது. தெரியுமா உங்களுக்கு? வெகு விரைவில் அந்த பூமி அதிர்ச்சியில 3 லட்சத்திற்கும் அதிகம், குறைஞ்சபட்சம் 3 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் மரணிக்க போகிறார்கள். ஆகவே இந்த நாட்டை விட்டு உங்களால் முடிந்தால் வெளியே போய்விடுங்கள், வேறு பகுதிகளுக்கு நீங்கள் இடம்பெயர்ந்து விடுங்கள் என்று யாரு? ஜப்பான் அரசு வெளிப்படையாக அரசாங்கமே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. எவ்வளவு கொடுமையில இருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு வெயிலுடைய தாக்கத்தினுடைய அந்த வீரியத்தை தெரியுமா உங்களுக்கு? நினைத்து பார்த்ததுண்டா? ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பேன் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருப்பேன்? நீங்களே முடிவு பண்ணிக்க, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரியா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, வேதம் குறைவற்றது என்று சொல்லுகிறது. அது எப்படி குறைவற்றது என்றே எனக்கு தெரியல. சமீபத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டிவி பாக்குற பழக்கம் உண்டா? டிவி பாக்குற பழக்கம் உண்டா? எல்லாருக்கும் உண்டு, எனக்கு தெரியும். ஆனா நாம பாக்குற டிவி வேற, அந்த செய்தி வர்ற டிவி எல்லாம் நம்ம பாக்குறது இல்ல, அது என்ன உண்மைதான். ஆனா முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்தி வெளியிட்டார் என்றால், இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது 5300 ஆண்டுகள் பழமையானது, அதை முதலில் கண்டுபிடித்தவன் தமிழன் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? ஒரு ஆய்வு அறிக்கையை, நூலை வெளியிடுறாரு. ரைட்டா? இப்ப வாசிங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க.
காயினை பெற்றாள். போதுமா? போதுமா? இங்க ஆண்டவர் ஆதி ஆகமத்துல சொல்லி இருக்கிறாரு, அந்த பித்தளை இரும்புக்கே ஆசாரியனா யார் இருந்தா அப்படின்னு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். எங்க எங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு? பைபிள்ல. நாம இப்பதான் கண்டுபிடிக்கிறோம். இப்பதான் என்ன பண்றோம்? கண்டுபிடிச்சு 5300 ஆண்டுகளுக்கு பழமையானதுப்பா, அதை கையாண்டவன் தமிழன் அப்படின்னு சொல்லி போன மாசத்துலதான் நாம கண்டுபிடிச்சு வெளியிடுறோம். ஆனால் இதை நம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஆதியிலேயே 6000 வருஷத்துக்கு முன்னாடி, 8000 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செய்து நமக்கு கரங்களிலே கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய மகத்துவமான தேவனை நான் பெற்றிருக்கிறேன் என்பது மிக முக்கியம். நம்முடைய சத்தியம் இதுக்கு என்ன பேர்? இதுக்கு பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமத்துக்கு என்ன பேரு? இதுக்கு என்ன பேரு? பரிசுத்த வேதாகமம் தான் இல்லையா? சத்திய வேதாகமம். சத்தியம்னா என்ன? உண்மை இல்லையா? அப்ப சத்தியம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நான் வெளியில வேற ஏதோ தேடி உட்காந்துக்கிறேன் இல்லையா? நான் வேற எதையும் தேடிக்கொண்டு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். சரி, நான் இப்ப சப்ஜெக்டுக்கு வரேன். இது நிறைய இருக்கு. நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆனால் இப்ப நான் சப்ஜெக்டுக்கு வரேன். இப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை, ஏன்னா அதுவும் நமக்கு தெரியாது. இப்ப இவ்வளவு தெரியலன்னா இன்னும் அதையும் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்ப கிருபை என்றால் என்ன? கிருபை கிருபைன்னா என்ன? தேவனுடைய கிருபை என்று சொல்றோம் இல்லையா? தேவனுடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அப்படின்னா என்ன? எதை கிருபைன்னு சொல்லுவீங்க? ஆசீர்வாதம். வெரி குட், வெரி குட். ஆனா அம்மா, நான் உங்ககிட்ட யார் சொன்னது ஆசீர்வாதம்னு? நீ தான். ரைட். நான் உங்ககிட்ட நான் தெளிவா முன்னாடியே சொன்னேன், நீ தைரியமா பேசு, நான் என்ன சொல்ல மாட்டேன், தவறுனே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ ஆரம்பத்துல அதை கேட்டுட்டும் மெதுவா, அதாவது எப்படின்னா, இது சரியானாலும் சரியா, தப்புனாக்கா அமைதியா இருந்துடுறது இல்லையா? அந்த மாதிரி ரெண்டும் கெட்டா மாதிரி. இனிமே என்ன பண்ண பாரு, தைரியமா பேசுற. ரைட்டா? உன் பேர் என்னமா? தன்யஸ்ரீ. தன்யஸ்ரீ இனிமே தைரியமா பேச போறது. ரைட்டா? வெரி குட். நீ கரெக்ட், ஸ்மார்ட்டான ஆள். நான் வந்ததுல இருந்து பார்த்துன்னு தாங்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, நல்ல கவனிமா, நல்ல கவனி. இப்ப கிருபை என்றால் என்ன என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப நம்ம முன்னாடி சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க, ரைட்டா? அந்த சாப்பாடு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. ஆனால் அதை எடுத்து வாயில மென்று முழுங்குவது என்னது? நம்முடைய முயற்சி. ரைட்டா? அப்படித்தானே? ரைட்டா? இப்போ மரம் இருக்கு, மரத்துல பழம் எல்லாம் காய்க்குது, அது கிருபை இல்லையா? அந்த மரம் நாம பறிச்சு சாப்பிட்டாதான் அதனுடைய என்ன கிடைக்கும்? அதனுடைய பலன் நமக்கு போகும். இல்லைன்னா மரத்திலே இருக்கும். அல்லது ஒரு வனாந்திர பயணம், ஒரு வெகு தொலைவான பயணம் போய்கிட்டே இருக்கிற, தாகம், தண்ணி தாகம் ரொம்ப விடாய்த்து போகுது. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க தண்ணி கிடைக்கும்னு தெரியல அப்படின்னும் போது தூரத்துல ஒரு சுனை இருக்கும். அந்த சுனையில குளிர்ந்த நீர் இருக்கும். அதுதான் கிருபை இல்லையா? அத போய் அதை அள்ளி பருகும் போது என்ன நினைக்கிறோம்? அப்பா அப்பா, ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாருப்பா, நல்ல அப்பா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்லையா? ஒரு மன நிறைவு. கரெக்டா? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன செய்தி கேட்டோம்? என்ன பேசுவாங்க? பொதுவா என்ன பேசுவாங்க? 7 வார்த்தையும் பேசுவாங்க இல்லையா? 7 வார்த்தையும் பேசுவாங்க. முதல் வார்த்தையை பத்தி சொல்லுங்க, கொஞ்சம் பார்க்கலாம். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவர்
சிலுவையில தொங்கிக் கொண்டு என்ன சொல்றாரு? நமக்காக பரிந்து பேசுகிறார் அல்லது நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிறார் என்று பொருள். யாருக்கு பெற்றுக் கொடுத்தார்? மன்னிப்பை யாருக்கு பெற்றுக் கொடுத்தார்? மறுபடியும் சந்தேகம் வந்துருச்சு. ஏமா, ஆண்டவர் யாருக்காக இந்த பூமிக்கு வந்தார்மா? அப்ப யாருக்காக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார்? நமக்காக. தைரியமா சொல்லணுமா இல்லையா? ஏன் தயக்கம்? எதுக்கு தயங்குறீங்க? அப்போ ஆண்டவர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டா இப்படித்தான் தயங்குவீங்களா? நான் வந்து உங்களுக்காக மரிச்சேன் தெரியுமா? உங்களுக்கு ரத்த சிந்தனை தெரியுமா? உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காக நான் பாடுகள் பட்டேன் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டால் என்ன சொல்லணும்? ஆமாண்டவரே, இல்லையா? ரைட்டா? சரி, இப்ப 2வது வசனத்தை வாசிங்க. சாரி, லூக்கா 23:43 வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொன்னாரா? யாராவது என்னைக்காவது யோசித்துண்டா? அங்க மன்னிப்பு கொடுக்கிறாரு. எங்க மன்னிப்பு கொடுக்கிறாரு? முதல் வசனத்துல, முதல் வார்த்தையில என்ன கொடுக்கிறாரு? கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா, தைரியமா பேசுங்க. நான் என்ன தப்புன்னு சொல்ல போறேன்னா? நான் உங்களுக்கு சொன்னேன், நான் தப்புனே சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். சத்தமா பேசுங்க. என்ன பேசினாரு? என்ன சொன்னாரு? முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். 2வது வார்த்தை என்ன பேசுகிறார்? ஐயோ, லூக்கா 43:23-43. சரி, இப்ப நான் கேட்டுட்டே இருக்கிறேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேன்றீங்கன்னா எப்படி? சொல்லுங்க பாக்க. ஒண்ணு புரியுதா புரியலையான்னு எனக்கு புரியல. நீங்க எல்லாம் பழையவர்கள் இல்லையா? பழைய சபை மக்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொருத்தரும் எத்தனை முறை இந்த 7 வார்த்தையை குறித்து கேட்டிருப்பீங்க? உங்க மனசு சொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷமா? 50 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம், 30 முறை கேட்டிருப்போமா? ஆமா, அது கூட ஆமான்னு சொல்ல மாட்டேன். எப்படி பாரு, அது கூட நான் வந்து சொல்ல மாட்டேன் இல்லையா? சரி சரி, ரைட், ஒத்துக்குங்க. இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. சிலுவையில எத்தனை பேர் ஆண்டவரோடு அறையப்பட்டார்கள்? 2 பேர். 2 பேர் அறையப்பட்டாங்களா? ஆண்டவர் எத்தனை பேருக்கு ரட்சிப்பு கொடுத்தாராங்க? யார பரதேசிக்கு வா, என் கூட பரதேசில இருப்பான்னு யாருக்கிட்ட சொன்னாரு? எந்த கல்லவனுக்கு சொன்னாரு? 2 பேருக்கு சொன்னாரா? ஒருத்தருக்கு சொன்னாரா? எத்தனை? ஒருத்தருக்கு சொன்னார். அப்ப பக்கத்துல இன்னொருத்தனுக்கு ஏன் சொல்லல? என்னமா தவறா பேசினா? கரெக்டா? உங்க வயலே ஒரு தவறா பேசினா நீங்க மனம் திரும்பல, கரெக்டா? உண்மைதானே? அப்ப புரிந்து கொள்ளுங்கள், மன்னிப்பு என்பது யூனிவர்சல், பொதுவானது. ஞாபகம் வச்சுக்கங்க. மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு என்பது பொதுவானது. ஆனால் அந்த அனுபவம் என்பது அவரவர் முயற்சி சார்ந்தது, இன்ட்ரெஸ்ட் சார்ந்தது. ஞாபகம் வச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் இதை பத்தி யோசித்தோமா? நாம என்ன நினைச்சுக்கிறோம்? எல்லாரையும் மன்னிச்சுட்டாரு சொன்ன, அப்படித்தானே? என்ன நினைச்சுக்கிறோம்? எல்லாரையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டாருப்பான். எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டாருயா, எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டாரு. இப்ப சிலுவை வார்த்தை சாதாரணமானது அல்ல. அது கடைசியா போகும்போது நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையா சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்னாரு? மன்னிப்பு என்பது பொதுவானது, ஆனால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் உன்னை பொறுத்தது. You are responsible. நான் இல்ல, நான் வந்தேன், நான் உங்கள் மீட்புக்காக வந்தேன், உண்மை. நான் உங்களுக்காக பிறந்தேன், உண்மை. நான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், உண்மை.
ரத்தம் சிந்தினேன் உண்மை, அந்த ரத்தத்தினால் பாவங்களை கழுவினேன் உண்மை. ஆனால் அந்த பலாபலன் என்பது அவரவர் விருப்பம் பொறுத்ததுதான். நான் ஏற்றுக்கொண்டால் அது எனக்கு, நான் விட்டுவிட்டால் இல்லை என்று பொருள். வாசியுங்கள் யோவான் 1:12. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். யாரெல்லாம் ஆலயத்திற்கு வருகிறோமோ, யாரெல்லாம் வார்த்தையை கேட்கிறோமோ, யாரெல்லாம் வார்த்தையின்படி நடக்கிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை முதன்மைப்படுத்தி வாழ்கிறோமோ, அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்களே ஒழிய எல்லோரும் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், வசனம் தெளிவாக இருக்கிறது. நாம் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? நினிவே என்றால் 2 பேர் சொல்லணும். யாரெல்லாம் சொல்லணும்? நினிவேன்னா யாரெல்லாம் சொல்லணும்? யாரெல்லாம் நினைவு கூறணும்? யோனாவையும் நினைவு கூற வேண்டும், நாகூமையும் நினைவு கூற வேண்டும். ஆனா நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? யோனாவை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவரு ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கிறவர். அவர் வந்தாரு, மீன் வயிற்றுக்கு போனாரு, அப்படியெல்லாம் நம்ம பேசி என்ன பண்ணிட்டோம், நாம் அதை கொஞ்சம் ஒரு வேற மாதிரி யோசிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நாகும் அப்படி அல்ல. நாம யோனாவில் என்ன படிக்கிறோம்? அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். நினிவே மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். ஆனா நாகும் என்ன சொல்லுகிறது என்றால், 150 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? சரித்திரம் அப்பதான் சொல்லுது. அதை தான் பதிவு செய்து வைத்திருக்கிறது நாகும் என்ற புத்தகம். அது அழிக்கப்பட்டது. வாசிங்க 2வது அதிகாரம் 3வது வசனம். நாகும் இல்ல, நாகும் 2:1-2-3 வாசிமா. ம் 3:1 வாசிக்குமா. இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. எந்த பட்டணத்தை பத்தி சொல்றாரு? அதே எந்த பட்டணம் ரட்சிக்கப்பட்டதோ அந்த பட்டணத்தை குறித்து சொல்றாரு. இது வஞ்சகத்தினால் நிறைந்திருக்கிறது, இது இரத்த பழியின் நகரம் என்று சொல்லி நாகும் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த வசனம், இந்த பகுதி ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆண்டவருடைய தொடர் எச்சரிப்புக்கு பிறகு அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த பரிசுத்த வேதாகமும் எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. நாம் இதை ஆதி முதல் அந்தம் வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம படிச்சு தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா? அது நம்முடைய கடமை. இதுல பதிவு செய்து வைத்திருக்கிறார். எனக்கு தெரியாது என்று என்ன பண்ண முடியாது, நான் ஒரு காலம் ஒரு நேரத்துல சொல்லவே முடியாது. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இங்க ராணிப்பேட்டையில ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு நல்ல ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல ரொம்ப அறுசுவையான உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வரணும்னு ஓரளவுக்கு பொதுவா இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், ராணிப்பேட்டையில இருக்கிறவங்க வரவங்க போறவங்க எல்லாருக்கும் தான் சமைக்கிறார். இல்ல ஒரு கூட்டத்துக்காக சமைக்கிறார், ஒரு 10 இவங்க வருவாங்க, இவங்களுக்காக சாப்பாட்டுல செய்ய மாட்டாங்க. யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்கணும்னு தான் தயாரிப்பாங்க. அப்ப அந்த பகுதியில போறவங்க வரவங்க அந்த ஸ்மெல்ல பார்த்து நல்லா இருக்குப்பா சாப்பாடு, ஆனா நேரம் தான் இல்லை, சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கடந்து போயிடுவோம். ஆனால் யார் ஒருவர் அந்த ஹோட்டலுக்கு போய் எனக்கு அந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா அவர் வாழை இலையை போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, அந்த அறுசுவை உணவை பரிமாறுவார். அப்பொழுதுதான் நாம என்ன பண்ண முடியும், சுவைத்து ரசிக்க முடியும்.
எல்லாரும் ரசிப்பாங்களா? இல்ல. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதைதான் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய பயணத்தின் போது ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தினார், எவ்வளவோ சொன்னார். அதற்கு பிறகும் கடைசியாக ஆணித்தரமாக சொன்ன விசேஷமாக அது இருக்கிறது. சரி, இதுக்கு ஆதாரமாக ஒரு சாட்சியை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். வேறொரு சமயம் வரும்போது இன்னும் பல விஷயங்களை நம்ம பேசலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தயவு செய்து அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள், அசதியாக இருந்து விடாதீர்கள். நான் ஆலயத்திற்கு வரேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் எல்லாத்திலையும் முடிஞ்ச அளவுக்கு பங்கு எடுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் போதாது. நான் சாட்சியாக மாற வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஆலயத்தை உருவாக்குனதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? இந்த பகுதி முழுவதையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கம். அதற்கு நீங்கள் பங்காளர்களாக இருக்கிறீர்கள். நான் என்னையே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நான் எப்படி மற்றவர்களை என்ன பண்ண முடியும்? ரட்சிப்புகள் நடத்த முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, அந்த பொறுப்பை நான் செய்யாம இருக்கிறேன்னு ஆண்டவர் வர போறாரு. ஆண்டவர் வந்தா என்கிட்ட கேள்வி கேட்பாரு. அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேனாவது உங்களுக்கு தெரியுமா? அந்த உணர்வு இருக்கா? அந்த உணர்வு இருக்கா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்களை கேட்பாரு. எப்படி கேட்பார் தெரியுமா? எப்படி கேட்பார் தெரியுமா? அதையும் சொல்றேன், பாத்துக்குங்க. அதையும் ஒருத்தர் பார்த்துடலாம். எப்படி கேள்வி கேட்பாருன்னு பார்க்கலாம். வாசிங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன்னு சொல்றான். அப்புறம் அப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன அந்த கனியை நீ புசிச்சியா அப்படின்னு கேட்கிறாரு. ரைட்டா? அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே நீர் என்னது நீர் இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ரைட்டா? இப்ப அடுத்தது அதோட விட்டாரா? அவருக்கு பதில் வந்துருச்சு இல்ல? அவருக்கு பதில் வந்துருச்சா? அவர் அதோட விட்டுருணுமா இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். இப்ப அதோட முடிஞ்சு போச்சா? இப்ப அட்லீஸ்ட் அங்கேயாவது நிறுத்தி இருக்கணுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய். பத்தியா? இப்ப எங்க போயிட்டாரு? இப்ப சர்ப்பத்துக்கிட்டே வந்துட்டாரு. இப்ப யாரையும் விட மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க உட்கார்ந்துக்கிறவங்க அத்தனை பேரையும் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆண்டவர் போட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறாரு. கரெக்டா? நீங்க எப்ப வந்தீங்க, எப்ப போனீங்க, என்ன கேட்டீங்க, நான் என்ன உங்களுக்கு சொன்னேன். ரைட்டா? சில பேர் இங்க விளையாடினே இருக்கிறாங்க. ரைட்டா? நான் சொல்லினே இருக்கிறேன், இங்க அவங்க பாட்டுக்கு விளையாடுக்கிறாங்க. இதெல்லாம் தெரியும், எல்லாம் பார்த்துக்குவார். ரைட்டா? இப்ப இதெல்லாம் கூட கேட்பார். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இப்ப மார்க்கு 16வது அதிகாரம், மார்க் 16 9 10 வசனங்கள். முதல் என்ன பண்ணாரு? யாருக்கு தரிசனம் பண்ணாரு? சரி, இந்த மரியாள் யாரு? அந்த 10வது வசனத்தை வாசிங்க. அவர் 7 பிசாசை துரத்தி இருந்தாரா. இப்ப நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த பெண் இடத்துல எவ்வளவு பிசாசு இருந்துச்சா?
7. 1 இருந்தாலே எப்படி இருப்பாங்க? 1 இருந்தாலே எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். அப்ப அவங்க கிட்ட எத்தனை இருந்துச்சா? 7. முழுமையா முழு பாதிப்போடு இருந்தாங்க அவங்க, முழுமையா. ரைட்டா? அப்பேற்பட்ட பெண்ணுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து அந்த பெண்மணி என்ன பண்றாங்க? அவர்தான் முதல்ல ஆண்டவரை தரிசித்த முதல் பெண்மணி, அல்லது முதல் மனுஷன்லயே அவங்கதான் முதல், யாருமே வேற யாரையும் பார்க்கல, அவங்கதான் பார்த்தாங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கு வேதம். கரெக்டா? ரைட். சரி, இப்ப அன்னைக்கு கல்றை இடத்துல யாரெல்லாம் போனாங்கன்னு தெரியுமா நமக்கு? எவ்வளவு பேர் போனாங்கன்னு தெரியுமா நமக்கு? தெரியுமா தெரியாதா? 2 பேர் போனாங்க. சரிம்மா, வாசிங்க. வெரி குட், வெரி குட். தப்பே கிடையாது. 2 பேர் போனாங்க நம்ம சொல்றாங்க, தப்பு கிடையாது. கரெக்ட். வாசிங்க. லூக்கா மார்க் 16:1. மகதலேனா மரியாளும் எத்தனை பேரு? 3 பேர். ரைட்டா? தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப யோவான் 20வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 1-2 வசனத்தை வாசிங்க. 20:1-2. அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் வந்து ஆமா சீமோன் பேதுருவினிடத்தில் இயேசுவுக்கு போய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுருவும் ரைட்டா? இப்ப எத்தனை பேர் போறாங்க? இப்ப எத்தனை பேர் கல்றை இடத்துல போறாங்க? நமக்கு பதிவு இருக்கு. எவ்வளவு பேரு? எவ்வளவு பேரு? ஐயோ, 3 பேரு. ரைட், வெரி குட். 3 பேர் கரெக்ட். யோவான்ல எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கு? 2 பேரு இல்லையா? மார்க்ல 3 பேரை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. யோவான் எத்தனை பேரை பத்தி சொல்றாங்க? 2. 3 2 5. ரைட்டா? 5 பேரு. ஞாபகம் வச்சுக்கங்க, 5 பேர். சரி, இது மாத்திரமா? ஆண்டவரை கல்லறையில அடக்கம் பண்ணும்போது இந்த பரிசேயர்கள் எல்லாம் போய் பிலாத்து கிட்ட சொல்றாங்க, இவரை எடுத்துட்டு போயிடுவாங்கப்பா, இவரு காவல் போடணும் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப அவங்க என்னன்றாங்க, நீ போய் உங்க ஆளுங்களை வச்சு காவல் பண்ணிக்கப்பா, எவ்வளவு பேருனா உங்ககிட்ட ஆளுங்க வச்சுக்க பாத்துக்க அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ராணுவ அந்த போர் வீரர்களை எல்லாம் கொண்டு போய் என்ன பண்றாங்க? கல்றை இடத்துல நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோமா? சரி சரி, உங்க கணக்குப்படியே வச்சுக்கலாம். ஒரு 10 பேர் இருக்காங்களா? 10 பேர்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 10 பேரு கல்றை இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் யார் ஆண்டவர் உயிர் தெழுந்ததை பார்த்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு? மரியாள். புரிந்து கொள்ளுங்க. இப்ப அதனுடைய ரகசியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆனால் ஜாக்கிரதை பட வேண்டும். இது கடைசி காலம். தயவு செய்து இது ஒண்ணுதாங்க நம்மளை காப்பாத்தும். இது ஒண்ணுதான் நம்மளை காப்பாத்தும். வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. டாக்டர், நீ நியாயாதிபதி இல்ல, ஜட்ஜஸ், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், யாருமே, அரசியல்வாதி, யாருமே நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, காப்பாற்றவே முடியாது. கண் கூட பார்த்துக்கிறோம். மியான்மர்ல பூமி அதிர்ச்சி வந்தது இல்லையா? எல்லாரும் பாக்குறாங்க. 40 மாடி கட்டடம், 40 மாடி கட்டடம் அப்படியே சரிந்து விழுது. பாத்தீங்களா? காப்பாற்ற வந்தாங்களா? யாராவது வந்தாங்களா? யாரும் வரல. ஜம்மு காஷ்மீர்ல 28 பேரு தீவிரவாதிகள் சுட்டார்கள். யாருமே காப்பாற்ற முடியல. புரியுதா? அப்ப யார் நம்மை காப்பாற்ற முடியும்? ஆண்டவர் மட்டும்தான். ஆனா ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லிக்கொண்டு நான் இவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கைவிட்டுருவாரு. ஆமா தானே?
நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க பாத்துங்க புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தயவு செய்து மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், ஞாபகம் வைத்துக் கொள். சரிம்மா, அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. யோவான் 20:4 வாசிங்க. மற்ற சீஷன். சரி, யார் அந்த மற்ற சீஷன்? யார் அந்த மற்ற சீஷன்னா, இயேசுவினிடத்தில் அன்பா இருந்த சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்ப 2 பேர் ஓடுறாங்க. அந்த மரியாள் போய் என்ன சொல்றாங்க? ஆண்டவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். சொன்ன மாத்திரத்திலே 2 பேர் பதைக்க ஓடுகிறார்கள். யாருக்கெல்லாம் பதைக்குது அப்படின்னா, ஒண்ணு பேதுருன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, மற்றொருவன் ஆண்டவரிடத்தில் அன்பா இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா தானே? அன்பா இருந்த சீஷன் யார்? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். யார் அன்பா இருந்தவன்? இங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யோவான். வெரி குட் இல்லையா? யோவான். இப்ப மத்தேயு 16, 18, 19 வாசிங்க. சீக்கிரமா. ஆமா, பூட்டுகிற தெரியும். வாசிங்க. கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமா இல்லையா? இப்ப ஆண்டவர் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். யாருக்கு? பேதுருவுக்கு. அந்த பேதுரு என்ன பண்றான்? வேகமா ஓடுறான். ஆண்டவரிடத்துல அன்பா இருந்தவன் யோவான், அவர் நெஞ்சில சாய்ந்து கொண்டிருந்தவன், அவன் வேகமாய் ஓடுறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இல்லம்மா, 20:5, யோவான் 20:5. இல்ல, யார் உள்ள போல? பத்தியா சரியா படிக்கல. அப்போ மறுபடியும் 4 வாசிங்க. முந்தி ஆமா, யார் பார்க்கல? யார் உள்ள போல? யார்? பேதுருவா? யோவான்மா. தயவு செய்து கவனமாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம இதுதான் பிராக்டிஸ். இப்ப நான் எதுக்கு உங்களை திரும்ப வாசிக்க சொல்றேன் அப்படின்னா, இது பிராக்டிஸ். நீங்க இங்க பண்ணீங்கன்னா தான் நீங்க போய் என்ன பண்ண முடியும்? வீட்டுல பிராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேனே தவிர, நான் நானா படிச்சுட்டு போயிடலாம், எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நானே படிச்சுட்டு நானே விஷயத்த சொல்லிட்டு போயிடுவேன். நீங்க கேளுங்க, கேட்காம போங்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இருந்து போயிடும். அப்படி அல்ல. நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப யாரு? இப்ப அங்க அந்த வசனத்தை முன்னாடி இருந்த வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, மரியாள் போய் சொல்றாங்க. சொன்ன உடனே அங்கிருந்து 2 பேர் புறப்படுகிறார்கள். ஒருவர் பேதுரு, ஒருவர் யோவான். அப்ப 2 பேரும் ஓடுறாங்க. கல்லறையின் இடத்துல வேகமாக ஓடுகிறாங்க. என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. அப்படி ஓடுகின்ற பொழுது பேதுருவை பார்க்கிலும் யோவான் முந்தி ஓடினான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன் முந்தி ஓடினான் அப்படின்னா, அவன் அன்பானவன். அதான் அங்க சான்று. அன்பானவன் இல்லையா? ஆண்டவரை நேசித்தவன். இப்ப நம்ம உறவுல கூட அப்படி பார்ப்பாங்க. அன்பா, இப்ப நம்ம பிள்ளைங்களை ஒருத்தன் கொஞ்சம் அன்பா இருப்பான், ஒருத்தன் கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் வித்தியாசமா இருப்பான். ஆனா அந்த அன்பானவன் சில விஷயங்களை செய்வான். நாம போய் வெளியில இருந்து வந்தா நாம கேட்கறதுனால என்ன பண்ணி கொடுப்பான்? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்களே இல்லையா? அவன் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு அன்பு இருக்கிறது. அதனால என்ன பண்ணுவார்? நீ கேட்கலனாலும் முதல்ல தண்ணி குடிமா கொடுப்பான். ஆனா இன்னொரு பெரியவனா இருப்பான், அவன் கொஞ்சம் இல்ல அப்படியே கொஞ்சம் மறைச்சுனே நிப்பாரு இல்லையா? சில நேரங்கள்ல நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம். ஆனால் அததான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் முந்தி ஓடி என்ன பண்ணிட்டான்? அந்த வாசல்ல போய் நின்னுகிட்டு எட்டி பாக்குறாரு. உள்ள போல அவரு அன்பா இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் என்ன இருக்கும்?
பயம் இருக்கும். அதனால கல்லறைக்குள்ள போல எட்டி பார்த்து அப்படியே நின்ட்டாரு. ஆனா பேதுரு பின்னாடி ஓடி வருகிறான். அவன் என்ன பண்றான், கல்லறை இந்த இடத்துல உள்ள போய் அந்த அதே சீலைகளை பார்க்கிறான். அவன் இன்னும் டீட்டெயிலா பார்க்கிறான். வாசிங்கம்மா அந்த டீட்டெயில. 6வது வசனத்தை வாசிங்க. 6-7. பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் பாத்தீங்களா? இப்ப டீட்டா அவன் என்ன பார்த்தான், வெறும் துணி இருக்கிறது மட்டும் பார்த்தான். தூரத்துல இருந்து பார்க்கும்போது துணிங்க கிடக்கிறது மட்டும் அவன் பாக்குறான். ஆனால் பேதுரு உள்ள போய் டீட்டெயிலா பாக்குறான். தலையில சுத்தி இருந்த துணி இங்க இருக்குது, உடம்புல போட்ட துணி இங்க இருக்குது, தனித்தனியா இருக்குது அப்படின்னு பாக்குறான். ரைட், அடுத்தது அடுத்த வசனத்தை வாசிங்க. ரைட், அடுத்தது வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அடுத்த வசனம். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும், நல்லா ஒரு பொறுமையா கொஞ்சம் கவனிங்க. இப்ப மரியாதை என்ன பண்றாங்க, கல்லறை திறக்கப்பட்டதுன்னு வேகமா அங்கலாய்ச்சிக்கிட்டு ஓடுறாங்க. போயிட்டு சீஷர்கிட்ட சொல்றாங்க. அவங்க 2 பேர் ஓடி வராங்க. எதுக்கு? ஆண்டவரை கண்டுபிடிக்கத்தானே வந்தாங்க. ஆனா கண்டுபிடிச்சாங்களா? வசனம் என்ன சொல்லுது, வந்தாங்க, பார்த்தாங்க, திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்லுது. புரிந்து கொள்ளுங்கள். அந்த பேதுருவை குறித்து நான் சொன்னேன், அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. என்ன பொறுப்பு? நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எதெல்லாம் கட்டுறையோ அதெல்லாம் கட்டப்படும், நீ எதெல்லாம் கட்டவிழ்க்கிறியோ அதெல்லாம் கட்டவிழ்க்கப்படும் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறாரு. ஆனாலும் அவன் என்ன பண்றான், இது எதையும் பொருட்படுத்தாம அவன் பாட்டுக்கு போயிட்டான். குறைஞ்சபட்சம் கூட ஒரு அம்மா வந்திருக்கிறாங்களே, அந்த அம்மா பாவம் எப்படி வியாதிப்பட்டு வருத்தப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கிறாங்களே, அவங்கள நம்ம என்ன பண்ணோம், கூட்டிட்டு போகணுமே. வாமா போலாம், ஆண்டவரை காணும், சரி வா பாத்துக்கலாம், என்ன பண்றது தெரியல, சுத்தி கித்தி பார்த்துட்டோம் போலான்னு சொல்லிட்டு போயிருக்கணுமா? எதுவும் சொல்லல. இவங்க 2 பேரும் வந்தாங்க, இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. சரி, அடுத்த வசனத்தை வாசி. ஆ 9வது வசனம். 10வது வசனத்தை வாசிங்க. 11. அழுது கொண்டிருக்கையில் இடத்துல 2 தேவ தூதர்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறாள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. பேதுரு வந்தான் அல்லது யோவான் வந்தான், துணியை மட்டும் பார்த்துட்டு போனான். பேதுரு உள்ள போனா, அது கொஞ்சம் தலை பாக மாதிரி இருக்குது, உடம்பு மேல போத்தன துணியா இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போனான். ஆனால் இந்த மரியாள் அவளும் அதே துணியை தான் பார்க்கிறாள். அந்த துணி இப்ப என்னவாக தெரிகிறது, தூதர்களாக தெரிகிறது. புரிந்து கொள்ளுங்கள். நாம இப்படித்தான் சர்ச்சுக்கு வர்றோமான்னு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இப்படித்தான் நம்ம வர்றோமா? நான் எப்படி வர்றேன்? இப்ப முதல்ல நம்ம மார்க் 16வது அதிகாரம் முதல் வசனத்தை எவ்வளவு பேர் பெண்கள் வந்தாங்கன்னு பார்த்தோம். எவ்வளவு பேர் பெண்கள் வந்தாங்கன்னு பார்த்தோம். 3 பேர் வந்தாங்க இல்லையாமா? அந்த 3 பேர் திரும்ப வந்தாங்களா? வரல. கரெக்டா? இவங்க கல்லறை திறந்துச்சு பாத்தீங்களா? அப்ப இவங்க போய் அவங்க கிட்ட சொல்ல போனாங்க பாருங்க, அவங்க அங்கேயே நின்ட்டாங்க. ஏன் வேலை முடிஞ்சிருச்சு நின்னுட்டாங்க. ஆனா அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க? அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க என்றால், அவருக்கு சுகந்த வர்க்கம் விடுவதற்காக வந்தார்கள். ஒரு பொறுப்போட வந்தாங்க. இதை நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று வந்தார்கள். யாரு? அந்த 3 பேரும். ஆனா போனவங்க அப்படியே நின்ட்டாங்க. அவங்க ஐயோ நம்ம அதை செய்யவே இல்லையே அப்படின்னு கூட அவங்களுக்கு என்ன பண்ணல, தோணவே இல்லை. அவங்க அப்படியே நின்ட்டாங்க. ஆனா இந்த மரியாள் மட்டும் என்ன பண்றாங்க, மறுபடியும் கல்லறை இடத்தில் வருகிறார்கள். என்ன எண்ணத்தோடு வருகிறார்கள்? நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வருகிறார்கள்.
ரைட்டா? பேதுரு வந்தா, யோவான வந்தா, அவங்களும் போயிட்டாங்க. அவரை தேடணும் கொல்லணும்ன்ற எண்ணம் அவனுங்களுக்கும் இல்ல. ஆனால் இந்த மரியாள் மட்டும் அந்த வனாந்திர காட்டுல தன்னந்தனியா அந்த கல்லறையின் இடத்துல வருத்தத்தோடு வேதனையோடு ஆண்டவரை தேடி அங்கே உட்கார்ந்து இருக்கிறாள். அவள் பார்க்கிறாள், அங்கே 2 தூதர்கள். வாசிங்க அடுத்த வசனத்தை. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார்கள். ரைட்டு, என் ஆண்டவரை. ஆமா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் வேற ஒண்ணுமே கிடையாது, என் ஆண்டவரை காணும்பா, என் ஆண்டவரை காணோம். அவங்களுக்கு அந்த தேவ தூதர்னு கூட தெரியல, யாரோ இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேக்குறாங்க, அப்படியே தான் கேக்குறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை பார்க்கிறாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவர் அவளை தோட்டக்காரன் என்று எண்ணி. ஆமா, அந்த அவர்கிட்ட என்னன்னு கேக்குறாங்க, ஐயா நீங்க அவரை எடுத்துட்டு போயிருந்தா அவர் வச்ச இடத்தை எனக்கு காட்டுங்க, நான் போய் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. பாருங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வரும்போது பைபிள் எடுத்துட்டு வந்தோமா, அப்படியே கொண்டு போய் என்ன பண்றோம், அப்படியே வச்சிடறோம். அதோட எப்ப எடுக்கிறோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் எத்தனை மணிக்கு எடுக்கிறோம், 10க்கு மேல. ஏன்னா சர்ச்சே 10 மணி, சரி மெதுவா போய்க்கலாம், யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்துட்டு போயிட்டு அப்படியே இருக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இது அல்ல வாழ்க்கை என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபம். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குறைஞ்சபட்சம் 3 காரியத்தை விசேஷமா செய்யணும். முதலாவது, குடும்ப ஜெபம் நம்முடைய வீட்டில் நடக்க வேண்டும். இரண்டாவது, வேத வாசிப்பு அனுதின தியானமாக மாற வேண்டும். மூன்றாவது, ஆலயத்திற்கு தவறாம வர வேண்டும். இது மாத்திரம் கிடையாது. ஆனா நானு சிம்பிளா முதல் பாயிண்ட் 3 விஷயத்த மட்டும் சொல்றேன். இது ரொம்ப முக்கியம். இதை நான் கடைபிடித்து நடப்பேனானால் என்னுடைய விசுவாசம் விருத்தி அடையும், எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு பலப்படும். அந்த உறவு பலப்படும் பொழுது ஆண்டவருடைய காரியங்கள் எனக்கு வெளிப்படும். வசனத்தை நான் கேட்க முடியும், வாசிக்க முடியும், தியானிக்க முடியும். தியானிக்கும் பொழுது பல்வேறு காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் போது நமக்கு அது எச்சரிப்பாக வெளிப்படும். எச்சரிப்பாக வெளிப்படும் போது அதன்படி நடக்கிறதற்கு நான் என்னை உந்தி தள்ள முடியும், அல்லது நான் அதன்படி செய்வதற்கு அது எனக்கு வழிகாட்டியாக இருக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் பேசின வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கானதாக இருந்திருக்கும். உங்களோடு கூட பேசி இருப்பார். ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன பேசினார், எந்த வார்த்தை உங்களுக்கானது என்ற காரியங்களும் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கும். அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில்
களிமண்ணான் அனுதினம் நீ வணங்கிடுமே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது ஏன் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே இன்ப